வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு 3.5 மணி நேரத்தில் பறக்கும் கான்கார்ட் 2.0 விரைவில் சோதனை ஓட்டம். அயர்லாந்தை பாதுகாக்கும் பிரிட்டன் போர்க்கப்பல்களால் நாட்டிற்குள் நுழைய முடியாது. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் மலேரியா பாதிப்பால் 2 உயிரிழப்பு. பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோர் நல உதவிகளை பெற வழிவகை செய்ய கோரிக்கை மக்களிடையே கொந்தளிப்பு. 3ஆம் உலகப் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டதா? மேற்கத்திய நாடுகளின் தயார் நிலையின்மை குறித்து எச்சரிக்கை. ரஷ்யாவில் வாழ்க்கை நரக, மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக பயனர்கள் கருத்து. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் மீது வழக்கு, விமான பயணத்தின் போது காயமடைந்த பெண் அதிரடி. இனி விரிவான செய்திகள். லண்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு வரும் 3.5 மணி நேரத்தில் பயணிக்கக்கூடிய அதிவேக கான்கார்ட் 2.0 விமானம் தனது சோதனை ஓட்டத்திற்கு தயாராகி வருகிறது. முன்னதாக பயன்படுத்தப்பட்ட பழைய கான்கார்ட் விமானங்களின் மேம்படுத்தப்பட்ட நவீன வடிவமாக இந்த புதிய மீயொலி விமானம் உருவாக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சமாக கருதப்படும் இந்த விமானத்தின் முதற்கட்ட சோதனைகள் இன்னும் சில வாரங்களில் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிவேக விமானம் செயல்பாட்டுக்கு வந்தால் அட்லாண்டிக் கடலை கடந்து பயணிக்க ஆகும் நேரம் கணிசமாக குறைக்கப்பட்டு பயணிகள் மிக விரைவில் இலக்கை அடையலாம். விமான போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்தின் மீது உலகளாவிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பயணிகளின் நேரத்தை மிச்சப்படுத்தும் அதே வேளையில் பாதுகாப்பான மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய இந்த விமானத்தின் சோதனை ஓட்ட முடிவுகள் அனைவராலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. அயர்லாந்தை பாதுகாக்கும் பிரிட்டன் போர்க்கப்பல்களால் நாட்டிற்குள் நுழைய முடியாது. பிரிட்டன் நாட்டின் கடற்படை போர்க்கப்பல்கள் அயர்லாந்தை பாதுகாக்க உதவினாலும் அவை அயர்லாந்தின் எல்லைக்குள் நுழைய முடியாது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பு சட்ட விதிகள் மற்றும் அதன் நீண்டகால நடுநிலைமை கொள்கை காரணமாக இந்த விசித்திரமான தடை அமுலில் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய மாநாடுகள் மற்றும் கூட்டங்களின் போது அயர்லாந்தின் பாதுகாப்பிற்காக பிரிட்டன் தனது கடற்படை உதவியை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இருப்பினும் அந்நாட்டு சட்டப்படி வெளிநாட்டு ராணுவ படைகள் அயர்லாந்தின் பிராந்திய நீருக்குள் நுழைந்து அதன் பணிகளில் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக பிரிட்டனின் போர்க்கப்பல்கள் அயர்லாந்து கடல் எல்லைக்கு வெளியே பாதுகாப்பான தூரத்தில் நங்கூரமிட்டு தங்களின் பாதுகாப்பு கடமைகளை ஆற்றுகின்றன. இந்த சூழல் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அயர்லாந்தின் கடுமையான சட்ட விதிகள் மாறாமல் தொடர்வதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் மலேரியா பாதிப்பால் 2 உயிரிழப்பு. ஜெர்மனியின் மிகப்பெரிய விமான நிலையமான பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் ஏற்பட்ட மலேரியா தொற்று காரணமாக 2 ஊழியர்கள் உயிரிழந்ததை அடுத்து அதிகாரிகள் பொதுமக்களை அமைதி காக்கும்படி கோரியுள்ளனர். விமானத்தில் பயணம் செய்து வந்த மலேரியா பரப்பும் கொசுக்கள் மூலமாக இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சந்தேகிக்கின்றனர். இந்த விமான நிலைய பகுதியில் இதுவரை மொத்தம் 6 பேருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 பேர் சிகிச்சை பெற்று நலமடைந்து வருகின்றனர். இதுபோன்ற விமான நிலைய மலேரியா தொற்று மிகவும் அரிதானது என்பதால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து இல்லை என மருத்துவர்கள் உறுதியளித்துள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக விமான நிலைய வளாகத்தில் கொசுப்பொறிகள் அமைக்கப்பட்டு அங்குள்ள சூழல் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொற்று அறிகுறிகள் தென்பட்டால் விமான நிலைய ஊழியர்கள் உடனடியாக மருத்துவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் புலம்பெயர்ந்தோர் நல உதவிகளை பெற வழிவகை செய்ய கோரிக்கை மக்களிடையே கொந்தளிப்பு. பிரிட்டனில் குடியேறியவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் நல உதவிகளை எளிதில் பெறும் வகையில் விதிகளில் தளர்வு செய்யுமாறு சமத்துவ மற்றும் மனித உரிமைகள் ஆணையம் கோரியுள்ளது. பிரதமர் ஆண்டி பரன்காம் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட இந்த கோரிக்கையை அடுத்து பொதுமக்களிடையே பெரும் கோபமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது. எனவே உள்ளூர் மக்கள் பலரும் பல அடிப்படை வசதிகளுக்காக சிரமப்பட்டு வரும் நிலையில் புலம்பெயர்ந்தோருக்கு சலுகைகளை வழங்குவது முறையல்ல என எதிர்ப்பாளர்கள் வாதிடுகின்றனர். இந்த நடவடிக்கையானது
என்பது உள்ளூர்வாதிகளின் உரிமைகளை புறக்கணிப்பதாக அமையும் என்றும் இது தேவையற்ற பொருளாதார சுமையை உருவாக்கும் என்றும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சலுகைகள் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பது குறித்த விவகாரம் தற்போது பிரிட்டன் அரசியல் களத்தில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் பொதுநல அமைப்புகளும் தங்களது எதிர்ப்புகளையும் கருத்துக்களையும் தீவிரமாக பதிவு செய்து வருகின்றனர். மூன்றாம் உலகப் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டதா? மேற்கத்திய நாடுகளின் தயார் நிலையின்மை குறித்து எச்சரிக்கை. உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் மோதல்களால் மூன்றாம் உலகப் போர் ஏற்கனவே தொடங்கிவிட்டதா என்ற அச்சம் பலரிடையே எழுந்துள்ளது. உக்ரைன் போர், மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் ஆப்பிரிக்காவில் நடக்கும் உள்நாட்டு போர்கள் என பல தனித்தனி மோதல்கள் தற்போது ஒன்றோடொன்று இணையும் ஆபத்து உருவாகியுள்ளது. ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் வடகொரியா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி வருவது மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஆனால் இந்த வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்களை சமாளிக்க தேவையான ராணுவ மற்றும் பொருளாதார தயார் நிலையில் மேற்கத்திய நாடுகள் இல்லை என நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உலக பிரச்சினைகள் மற்றும் பொருளாதார சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்கத்திய நாடுகள் ஒரு பெரிய உலகப் போரை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயாராகவில்லை என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்று ரீதியாக நாடுகளுக்கிடையே ஏற்படும் இதுபோன்ற கூட்டணிகளும் பதற்றங்களும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உலக நாடுகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. ரஷ்யாவில் வாழ்க்கை நரகம், மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக பயனர்கள் கருத்து. ரஷ்யாவில் தற்போது நிலவி வரும் பொருளாதார மற்றும் சமூக சூழல் குறித்து பிரபல செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச தடைகள் மற்றும் உள்நாட்டு நெருக்கடிகளால் அவதிப்பட்டு வரும் ரஷ்யாவில் வாழ்க்கை முறை கடினமாகிவிட்டதாக பயனர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கம் காரணமாக சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் இதனால் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் உக்ரைன் மீதான போர் நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமை தங்களை வாட்டி வதைப்பதாக பொதுமக்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். வெளிப்படையாக எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத அச்சம் நிலவினாலும் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக மக்கள் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். ரஷ்யாவில் நிலவும் இந்த சூழல் அந்நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக மக்களிடையே அதிருப்தி அலைகளை அதிகரித்து வருவதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு. விமான பயணத்தின் போது காயமடைந்த பெண் அதிரடி. விமான பயணத்தின் போது ஏற்பட்ட காயத்திற்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் அலட்சியமே காரணம் என பெண் பயணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பணியாளர்களின் கவனக்குறைவால் தனக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். காயம் ஏற்பட்டவுடன் விமான பணியாளர்கள் தகுந்த முதலுதவி அளிக்க தவறிவிட்டனர் என்றும் பயணிகளின் பாதுகாப்பில் அவர்கள் கடும் அலட்சியம் காட்டியுள்ளனர் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த எதிர்பாராத விபத்தினால் தனக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் மற்றும் மன உளைச்சலுக்காக விமான நிறுவனம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் விமான நிறுவனங்களுக்கு உள்ள சட்டப்பூர்வமான கடமையை இந்த வழக்கு மீண்டும் ஒருமுறை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளின் அடிப்படையில் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கின் தீர்ப்பு எதிர்காலத்தில் பயணிகளின் உரிமைகளை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.